ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மேத்யூஸ் காஸ்பல் சாப்டர் 15 verse 28. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் உங்கள் விசுவாசத்தை பார்க்கிறார். உங்கள் விசுவாசம் பெரியது என்று அவர் காண்கிறார். உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். இந்த இடத்துல ஒரு ஸ்திரீ தன்னுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிற பொழுது இயேசு கிறிஸ்துவிடத்துல வருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயுடைய விசுவாசத்தை அறிந்து அவளுடைய மகளை சுகப்படுத்தினார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் விசுவாசத்தை காண்கிற ஒரு தேவன். Dear child of God, our Lord Jesus Christ is admiring the great faith that you have upon our Lord Jesus Christ. There are times people have faith in different kinds of people. People have faith upon medicine. People have faith upon authorities. People have faith upon some superiors. People have faith upon their friends. But do you have faith upon our Lord Jesus Christ? He wants to honor you. He wants to heal you and your families. That is what our Lord God says today. This lady, she came to Jesus so that her daughter, who was suffering from demonic attack, will be healed. The same way as she had faith upon our Lord Jesus Christ, her daughter was delivered out of the demonic attacks. At the same time, when our Lord Jesus declared deliverance to her. Today, I want to tell you, your faith brings you the victory. Your faith brings you the deliverance. Your faith brings you the healing. It is your faith that overcomes in the world. உங்கள் விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாயிருக்கிறது. உங்கள் விசுவாசத்தினாலே நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் விசுவாசத்தினாலே உங்கள் கடன் பிரச்சனைகளை இந்த நாளிலே கர்த்தர் நீக்குவார். உங்கள் விசுவாசத்தினாலே உங்களுடைய பிள்ளைகள் சுகமடைவார்கள். உங்களுக்கு வேலை உண்டாகும். உங்கள் விசுவாசத்தினாலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் எந்த மதத்தினர் என்பதையோ, எதை நீங்கள் நம்புகிறீர்கள் என்பதை கவலைப்பட வேண்டாம். இயேசுவை நீங்கள் உங்கள் ஆண்டவராக நீங்கள் விசுவாசியுங்கள். Believe that the Lord God has sent His only Son, our Lord Jesus Christ, as the Savior of the world. Believe in Him. Believe in Him. Trust in Jesus. He is the one who is going to give you the healing today. I am going to pray for you. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, அவர்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கலாம், வியாதியோடு இருக்கலாம், பலவிதமான துன்பத்தோடு இருக்கலாம். கர்த்தாவே, அவர்களுக்கு தயவாக இறங்கும், அவர்களுடைய சூழ்நிலைகளை மாற்றும், ஒரு அற்புதத்தை செய்தவர்களும் அவர்கள் பிள்ளைகளுக்கு சுகம் கொடும், அற்புத அடையாளங்களை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், சகல நன்மைகளினாலும் திருப்திப்படுத்தும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.